fight the fear when I feel like dying. I'm trying to fly high, but I'm not a pilot, can't deny it. There's some days I feel idiotic. நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு இந்த ஷோல்டர் பெயின் வந்து எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. போறது எனக்கு போய் 2-3 மாசமாச்சு. ஆரம்பிச்சாலே வலி இருக்குங்க, ஷோல்டர்ல எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் வலி இருக்குங்க. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்களா? இந்த ஒரு 5 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ரிகவஸ்ட். 3ஆ பிரிச்சுக்கங்க. செஸ்ட் ஷோல்டர் ட்ரை ஒரு நாள் பண்ணுங்க, பேக் பை ட்ராப் ஒரு நாள் பண்ணுங்க, லெக் ஒரு நாள் பண்ணுங்க. செஸ்ட் ஷோல்டர் பண்ற அன்னைக்கு இந்த 4 விஷயத்த பண்ணாம ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் வார்ம் அப் எக்ஸசைஸ் முடிச்ச பிறகு ப்ரோன் லைங் குப்புறப்படுத்திட்டு IVTW எக்ஸசைசஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட்ஸ்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் 1 or 1.5 கிலோ டம்பிள் வச்சு பண்ணலாம். ராம்பாய்ட்ஸ் அண்ட் செரட்டஸ் ஆன்டீரியர் மசில் ஆக்டிவேஷன் கண்டிப்பா பண்ணணும். ராம்பாய்ட்ஸ் அதுக்கு வந்து புஷ் பிளஸ் அப்படின்ற எக்ஸசைஸ். 3வது ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்தனிங் கண்டிப்பா பண்ணணும். ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்தனிங், டெராபேண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸசைசஸ், சைட் லைங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணணும். போஸ்டர் கரெக்ஷன் எக்ஸசைஸ் பண்ற போது ஸ்கேப்புலா ரிட்ராக்டட் அண்ட் ட்ரபீசியஸ்க்கு லோட் போகாம ரிலாக்ஸ்டா வச்சு கரெக்டான போஸ்டர் எக்ஸசைஸ் பண்ணணும். பெஞ்ச் பிரஸ் பண்ற போது ரிஸ்ட் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா டைரக்டா லோட் எல்லாமே ஷோல்டருக்கு போகும். வெயிட்ஸ் வச்சு செஸ்ட் பிரஸ் பண்ற போது ஸ்கேப்புலா ரிட்ராக்டா இருக்கணுங்க. 90 டிகிரிஸ்ல வச்சு பண்ணாம 45 to 60 டிகிரிஸ்ல வச்சு பண்ற போது ஷோல்டருக்கு முக்கியமான விஷயம். ஒர்க் அவுட் முடிச்ச பிறகு ஸ்ட்ரெச்சஸ் கண்டிப்பா பண்ணணும். இண்டிவிஜுவல் மசில் ஸ்ட்ரெச்சஸ் 20 செகண்ட்ஸ் ஈச் ஹோல்ட் பண்ணி பண்ணணும்.